வணக்கம், என்னுடைய பேர் மாலா. நான் பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்மா இருக்கேன். சாரோட கிளாஸ்ல வந்து டிசிப்ளின் வந்து உள்ள என்ட்ராவதுலேருந்து டிசிப்ளின் இருக்கும். செப்பல் எடுக்கிறது, பேக் வைக்கிறது, உட்கார்றது எல்லாத்துலேயுமே அந்த நீட்னஸ் இருக்கும். சாரோட ஆளில் இருந்தாலும் இல்லைன்னாலுமே பசங்க அந்த பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செய்கிற அளவுக்கு இருக்கும். பிள்ளைங்க வந்து நேரடியாக ஸ்கூல்லேருந்து வந்துட்டாலோ இல்லை சாப்பிடாம வந்துட்டாலோ அவங்க காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு சாரோட வீட்லேயும் ரொம்ப மனிதநேயத்தோட பிள்ளைங்களை நடத்துவாங்க. பசங்களோட மனநிலை அறிஞ்சு அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பழகி நல்லபடியாக கிளாஸ் எடுப்பாங்க. சனி ஞாயிறுலாம் வந்து அவங்களுக்கு மரம் நடுறது, நீச்சல் கற்றுக் கொடுக்குறது. பாய்ஸுக்கு மட்டும்தான் நீச்சல். குளத்துல வந்து அவர் உள்ள இறங்கி நின்றுக்கிட்டு பசங்களோட பனியனை பிடிச்சி நீச்சல் சொல்லி கொடுத்துருக்காரு. என் பையனோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்னா எந்திஜி தான். பசங்களுக்கு வந்து பாடம் படிக்கிறதுக்கு தான் பிராத்மிக் மதியமான படிக்கிறதுக்கு தான் நம்ம அனுப்புவோம். ஆனால் அந்த சூழ்நிலை, ஹிந்தி பேசுகிற சூழ்நிலையே அவரோட கிளாஸ் ரூமில் மட்டும்தான் இருக்கும். பசங்க லீவு கேட்டாலும் இடையில பேசுறது எல்லாமே ஹிந்தி தான். அது மாதிரி இருக்கிறப்ப பசங்களுக்கு நல்லா ஸ்போக்கனும், படிச்சு எழுதுறதோட ஸ்போக்கனும் நல்லா வந்துட்டு, அப்புறம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வீட்டில் எப்படி நடந்துக்கணும், ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி மாரல் டீச்சிங்கும் அவரோட வகுப்பில் ஹிந்தி கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் மாரல் டீச்சிங்கும் அவரோட வகுப்பில் இருக்குது. என் பையன் இப்போ காலேஜ் படிக்கிறான். லீவுக்கு வந்தால் கூட அவரை போய் பார்த்துட்டு வர அளவுக்கு மாணவர்கள் மனதில் நிலைத்து இருக்கிறார் தினேஷ்ஜி. தேங்க்யூ.